மற்றும் இங்கே உள்ள அனைத்து சான்றோர்களுக்கும் வணக்கம் தெரிவித்து என் உரையை துவங்குகிறேன். மூத்த தயிர் உண்போம் அப்படின்னு ஒரு தலைப்பை நான் சதானந்தம் ஐயா என்னிடம் கேட்டபோது தந்தேன். அதற்கான மூல காரணமாய் அமைந்தது ஒரு பாடல். அது என்ன பாடல் என்று பார்த்தீர்கள் என்று சொன்னால், தேரன் என்று ஒரு சித்தன் இருந்தான். அந்த சித்தனின் பாடல்தான் அது. பிடிகளை வந்த பின்பு குணப்படுத்துவதை விட வராமல் தடுப்பது சிறப்பு என்று சொன்னவன் தேரன். அவன் சொன்ன ஒரு பாடல் மிகப்பெரிய பாடல். அதில் ஒரு பகுதியை மட்டும் நான் இப்பொழுது கூறுகிறேன். உங்களில் சிலருக்கு அது தெரிந்து கூட இருக்கலாம். ஏனெனில் இப்பொழுதெல்லாம் இணையம் என்ற ஒரு பெரும் தகவல் களஞ்சியம் நம்மிடம் இருப்பதால் நாம் எல்லோருமே அதில் கொஞ்சம் ஈடுபாடுடன் படிக்கும் பொழுது இந்த மாதிரியான விஷயங்கள் நமக்கு தெரிய வாய்ப்புள்ளது. அந்த பாடலை கூறுகிறேன். பாலுண்போம் எண்ணெய் பெறின் வெந்நீரில் குளிப்போம், பகற்புணரோம் பகர்த்துயிலோம் பாயோதரமும் மூத்த ஏலம் சேர் குழலியோடு இளவெழிலும் விரும்போம், இரண்டை அடக்கோம் ஒன்றை விடோம் இடது கையீர் படுப்போம், மூலம் சேர் கறி நுகரோம் மூத்த தயிர் உண்போம், முதநாளில் சமைத்த கறி அமிழ்தெனினும் அறிந்தோம், நாளந்தான் வந்திடினும் பசித்தொழிய உண்ணோம், நமனார்க்கிங்கேதுகவை நாம் இருக்கும் இடத்தே. நமன் என்று சொல்லக்கூடிய யமனுக்கு இங்கே வேலை இல்லை. என்ன வேலை என்று தேரன் இந்த பாடலில் கேட்கிறார். எப்படி இருந்தால் இங்கே யமனுக்கு வேலை இல்லை என்று சொல்கிறார். அதில் வருகின்ற ஒரு வரிதான் மூத்த தயிர் உண்போம். இரவில் பசும்பால் அருந்துவது மிகச் சிறப்பானது. அதுதான் பால் உண்போம். எண்ணெய் பெறின் வெந்நீரில் குளிப்போம். எண்ணெய் முழுக்காட்டு நல்லெண்ணெய் கொண்டு எண்ணெய் முழுக்காடும் போது வெந்நீரை மட்டுமே பயன்படுத்த வேண்டும். குளிர்ந்த நீரில் எண்ணெய் முழுக்கு செய்யக்கூடாது. பகற்புணர்ச்சி கூடாது, பகர்த்துயில் கூடாது. பகர்த்துயில் இதில் ஒவ்வொன்றிலும் ஒரு அறிவியல் விஷயம் இருக்கிறது. இருந்தாலும் முதலில் நான் இவற்றை அப்படியே சொல்கிறேன், பிறகு அதில் மறைந்திருக்கும் அறிவியல் விஷயங்களை சொல்கிறேன். பகற்புணர்ச்சி கூடாது, பகர்த்துயிலக்கூடாது, மலசலங்களை அடக்கக்கூடாது. இரண்டை அடக்கும் ஒன்றை விடோம். ஜீவசக்தியான விந்துவை கழித்தல் கூடாது, ஒன்றை விடக்கூடாது. மூலம் சேர் கறி நுகரும், இடது கையீர் படுப்போம்னு சொல்றாங்க. இப்பவும் இன்னைக்கும் பெரியவங்க சொல்றாங்க இடது பக்கம் கை வச்சு படு. அதிலும் ஒரு சூட்சுமம் இருக்கிறது. அதற்கு அடுத்ததாக பார்த்தீர்கள் என்று சொன்னால், மூலம் சேர் கறி நுகரும் என்று சொன்னால் மூலத்தை வரவைக்கின்ற உணவுகளை சாப்பிடக்கூடாது. மூத்த தயிர் உண்போம். நன்கு மூத்த தயிர் என்று சொன்னால் அந்த பாயிண்ட் தான். அது என்ன, இளைய தயிர் இருக்கிறதா மூத்த தயிர் இருக்கிறதா என்று கேட்டீர்கள் என்று சொன்னால், அது வயதின் அடிப்படையில் அல்ல, தனது தன்மையின் அடிப்படையில் மூத்த தயிர். தன்மை என்று சொல்லும்போது இங்கே என்ன தன்மை என்று பார்த்தோம் என்று சொன்னால், நன்கு புளித்த தயிரை உண்ண வேண்டும். இன்று வருகின்ற தயிர் எல்லாமே தயிரே அல்ல என்னும் போது அதில் புளிப்பை எதிர்பார்ப்பது அதை விட மோசமான விஷயம். தயிராக இருந்தால் அது புளிக்கும், தயிரே இல்லை என்னும் போது அது புளிப்பதே கிடையாது. பால் என்பதே பால் அல்ல என்னும் போது அதிலிருந்து பிறக்கும் தயிர் எவ்வாறு தயிராக இருக்கும் இல்லையா? ஸோ இங்கே மூத்த தயிர் உண்போம் என்பது புளித்த தயிரை உண்ண வேண்டும், புளிக்காத தயிரை உண்ணக்கூடாது என்று பொருள். ஞாலம்தான் வந்திடினும் பசித்தொழிய உண்ணோம், முதல் நாளில் சமைத்த கறி அமிழ்தெனினும் அருந்தோம். முதல் நாள் சமைத்த ஒரு சமையல் சாப்பாட்டை இரண்டாம் நாள் சாப்பிடக்கூடாது. 7ஆம் நாள் வேணா சாப்பிடலாம். எல்லார் வீட்லேயும் இப்போ அப்படி தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் இல்லையா? ஃப்ரிட்ஜில் வச்சுருவோம், 7 நாள் கழிச்சு மறுபடியும் சாப்பிடுவோம். முதல் நாளில் சமைத்த கறி அடுத்த நாள் தான் சாப்பிடக்கூடாது, 7ஆம் நாள்லாம் சாப்பிடலாம். இந்த மாதிரி ஒரு விஷயத்தை சொன்னவர் இந்த தேரன். அதே மாதிரி ஞாலம்தான் வந்திடினும் பசித்தொழிய உண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உலகமே உங்கள் கைகளில் என்று சொன்னால் வருகிறது என்று சொன்னாலும் எனக்கு பசி இல்லை என்று சொன்னால் நான் சாப்பிடக்கூடாது. இப்படி வாழ்ந்தால் யமன் அல்லது நமன் என்று சொல்லக்கூடிய யமன் என் அருகே வரப்போவதில்லை என்பதுதான் இந்த பொருள். இந்த ஒரு வரிதான் இன்றைய சொற்பொழிவிற்கான வரியாக நான் சதானந்தம் ஐயாவிடம் கொடுத்தது. மூத்த தயிர் உண்போம். இந்த மூத்த தயிர் என்று சொல்லக்கூடிய புளித்த தயிரில் இருக்கின்ற நல்ல விஷயங்கள் என்ன, அதைத்தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். இன்றைக்கு மிக மிக ஒரு அறிவியலாளர்களை ஈர்க்கின்ற விஷயம் எது அப்படி என்று சொன்னால் நமது உணவு பாதை.
நமது உணவு பாதை தான் இன்று அறிவியலாளர்களை அதிகமாக ஈர்க்கிறது. என்ன காரணம் என்று பார்த்தால், ஒரு காலத்தில் வாய் வேறு வயிறு வேறு என்று சொன்ன பழமொழிக்கு சொந்தக்காரர்கள் நாம். வாயிரும் வரும் வேறு வேறுன்னு. ஆனால் இன்று அனைத்திற்கும் தொடர்பை கொடுப்பது இந்த வயிறு. வயிறுக்கும் மூளைக்கும் தொடர்புடையது. வயிறும் மூளையும் பேசிக்கொள்கின்றன என்று கண்டுபிடித்திருக்கிறார்கள். அது எப்படி பேசிக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அது அதன் மொழியில் பேசிக்கொள்கிறது. நியூரோ சிக்னல் அல்லது நியூரோ டிரான்ஸ்மிட்டர் என்று சொல்லக்கூடிய பொருள்கள் மூலமாக வயிறு, அதை கட் பிரெயின் ஆக்சிஸ் என்று சொல்கிறோம். கட் என்று சொன்னால் வயிறு, பிரெயின் என்று சொல்லக்கூடியது நமது மூளை. இதை இரண்டையும் இணைக்கின்றது கட் பிரெயின் ஆக்சிஸ். அதாவது மூளையிலிருந்து பேச்சு மொழியானது வயிற்றுக்கு வருகிறது, வயிறு பேசும் மொழியானது மூளைக்கு செல்கிறது. இந்த வயிறை, இந்த கட் பிரெயின் ஆக்சிஸை தான் நாம் இரண்டாம் நரம்பு மண்டலம் அல்லது இரண்டாம் மூளை என்று சொல்கிறோம். செகண்ட் பிரெயின் ஆஃப் அவர் பாடி எது அப்படின்னு கேட்டிங்கன்னா வயிறு தான். என்றைக்கு வயிறு ஆரோக்கியமாக இருக்கிறதோ அன்றைக்கு சிந்திக்கும் திறனும் செயல்திறனும் நமக்கு அதிகமாகும். அது ஆரோக்கியம் குறைந்தால் சிந்திக்கும் திறனும் செயல்திறனும் குறையும். அதை அன்றே சித்தர்கள் கண்டுபிடித்தார்கள். சரி, இந்த வயிறின் ஆரோக்கியத்தை எப்படி பேணுவது என்று சொன்னால், இந்த வயிற்றில் சில நல்ல விஷயங்கள் இருக்கின்றன. அது என்ன என்று பார்த்தால், நம்மை அறியாமலேயே நம் உடம்பிற்குள் குடிவந்த சில பேர் இருக்கிறாங்க. அந்த சில பேர் யார் என்று சொன்னால் கட் பாக்டீரியா. நமக்கு வாடகை தருகிறார்களா என்று கேட்க வேண்டாம். நமக்கு வாடகை தராமலேயே நம் குடலில் வந்து தங்கி வாழ்ந்து கொண்டு என்றென்றும் காலி செய்யாமல் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் இந்த பாக்டீரியா என்னும் நுண்கிருமிகள். இந்த கட் பாக்டீரியா என்று சொல்லக்கூடிய இந்த நுண்கிருமிகள் நமது வயிற்றின் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதில் மிக முக்கிய பங்காற்றுகின்றன. இதுதான் அவர்கள் கொடுக்கும் வாடகை என்று கூட நம்ம சொல்லலாம். எந்த இடத்தில், எந்த ஒரு வயிற்றில் குடலில் யாருக்கெல்லாம் இந்த கட் பாக்டீரியா என்று சொல்லக்கூடிய நுண்கிருமிகள் குறைவாக இருக்கிறதோ அங்கு நோய் தொற்று ஏற்படும். சில பேர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. சாப்பிட்ட உடனே மலம் கழிக்க வேண்டும் என்ற உணர்வு ஏற்படும். சில பேருக்கு இன்ஃப்ளமேட்டரி பபல் டிசீஸ், சாப்பிட்ட உடனே கம்பல்சரியாக சில பேருக்கு உணர்வு தான் ஏற்படும், சில பேருக்கு வயிறு சரியாமலேயே கழியும். இதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், அவர்களது குடலானது ஆரோக்கியமாக இல்லை. சரி, இந்த ஆரோக்கியத்திற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படி ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த கட் பாக்டீரியா அல்லது கட் ஃப்ளோரா என்று சொல்லக்கூடிய இந்த பாக்டீரியாக்களின் அளவு சரியான அளவில் இருக்கும். கிட்டத்தட்ட 10,000க்கும் மேற்பட்ட சிற்றினங்கள் என்று சொல்லக்கூடிய பாக்டீரியாவை சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியும். பேரினம், சிற்றினம் என்று ஒவ்வொன்றையும் நாம் இரண்டாக பிரித்திருக்கிறோம் அறிவியல் பூர்வமாக. அதில் பாக்டீரியா, இந்த கட் பாக்டீரியாக்களையும் சிற்றினங்களாக பிரித்திருக்கிறோம். அதில் கிட்டத்தட்ட 10,000க்கும் மேற்பட்ட சிற்றினங்கள் நம் உடம்பில் இருப்பதாக கண்டறியப்பட்டிருக்கிறது. அதில் சில முக்கியமானவைகள் என்று சொன்னால் லாக்டோபேசிலஸ் அசிடோஃபிலஸ் என்று சொல்லக்கூடிய பாக்டீரியா, இரண்டாவது ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் ஃபீகாலிஸ் என்ற ஒரு இனம், மூன்றாவதாக ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் ஹீமோஃபைலஸ் என்று ஒரு இனம், கேம்ஃபிலோபாக்டர் ஜிஜினை என்று சொல்லக்கூடிய ஒரு இனம். இப்படி பல இனங்கள் நமது வயிற்றை நம்மை விட ஆரோக்கியமாக பாதுகாப்பதில் இருக்கின்றன. நீ இடம் கொடுத்தாய், நான் உனக்கு ஆரோக்கியத்தை தருகிறேன் என்று சொல்லி இந்த பாக்டீரியாக்கள் இருக்கின்றன. இந்த பாக்டீரியாக்களின் நொதிக்கும் செயல், ஃபெர்மெண்டாக்ஷன் என்று சொல்கிறோம். இந்த நொதித்தல் செயல் காரணமாக மனித உடம்பிற்கு நிறைய நல்லதுகள் கிடைக்குது. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல உணவில் இருக்கக்கூடிய செரிமானம் ஆகாத ஒலிகோசாக்ரைடு என்று சொல்லக்கூடிய அந்த சாக்ரைடு, செரிமானம் ஆகாத கார்போஹைட்ரேட்டுகளை இந்த பாக்டீரியாக்கள் உடைத்து தனது உணவிற்காக பயன்படுத்தி கொள்கின்றன. அவ்வாறு செய்யும் போது நம் உடலுக்கு தேவையான ஆற்றலையும் தருகின்றன. இது முதல் விஷயம். சரி, இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, B12 என்ற வைட்டமின் நமது மனித உடம்பில் சேகரிக்கப்படுவதில்லை. அப்படி சேகரிக்க வேண்டும். அதுவும் குறிப்பாக யாருக்கு என்று பார்த்தீர்கள் என்று சொன்னால், யாரெல்லாம் சைவ உணவாளர்களோ
அந்த சைவ உணவாளர்களுக்கு இந்த B12 வைட்டமின் கிடைப்பது இல்லை, சரிவர கிடைப்பதில்லை. ஏனெனில் இந்த B12 வைட்டமின் பெரும்பாலும் அசைவ உணவுகளில் நிறைய இருக்கு, சைவ உணவுகளில் மிக குறைவாகத்தான் இருக்கு. அந்த சைவ உணவுகளில் அப்ப சைவ உணவாளர்களுக்கு என்ன ஆகும்? இந்த B12 வைட்டமினோட தேவை ஒரு நாளைக்கு 1 மைக்ரோகிராம் தான், 1 மைக்ரோகிராம் தான். சயனோகோபாலமின் என்று சொல்லக்கூடிய இந்த B12 வைட்டமின் தேவைப்படும் அளவு 1 மைக்ரோகிராம் தான். இந்த 1 மைக்ரோகிராம் அளவு கூட சைவ உணவாளர்களுக்கு கிடைப்பதில்லை. அப்போ இதனால் ஏற்படக்கூடிய விளைவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாள்பட அவர்கள் நரம்பு மண்டலம் பாதிக்கப்படும். நரம்பு மண்டலம் பாதிக்கும் போது கை கால்கள் குடைச்சல், வலி, மூளையின் ஆற்றல் குறைதல் போன்ற விஷயங்கள் காலப்போக்கில் ஏற்படும். அதை தடுக்க என்ன வழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைவ உணவாளர் நான் அசைவம் சாப்பிட மாட்டேன் என்று சொன்னால் அவர்களுக்கு இந்த B12 என்ற வைட்டமினை தருவதும் இந்த பாக்டீரியாக்களின் செயல்தான். ரைபோஃப்ளேவின் என்று சொல்லக்கூடிய ரிபோஃப்ளேவின் அல்லது ரைபோஃப்ளேவின் என்று சொல்லக்கூடிய ஒரு வைட்டமினையும் தருவது இந்த பாக்டீரியாக்கள். எதன் மூலமாக தருகிறது என்று பார்த்தீர்கள் என்று சொன்னால், அவை உணவை செரிக்கப்படாத உணவை செரிப்பதன் மூலம், நொதிப்பதன் மூலம் அவை இந்த சத்துக்களை நம் உடலில் சேர்வதற்கு பயன்படுகிறது. அவை நொதித்தல் செயல் காரணமாக நம் உடம்பில் இந்த வைட்டமின்கள் தானாக கிடைக்கிறது. சரி, 2 மட்டும் தானா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அதை தவிர CLA என்று சொல்லக்கூடிய கான்ஜுகேட்டட் லிபோலிக் ஆசிட் என்ற ஒரு பொருள் உள்ளது. இந்த கான்ஜுகேட்டட் லிபோலைக் ஆசிட் என்ற பொருள் ஒரு ஷார்ட் செயின் ஃபேட்டி ஆசிட், ஒரு குறைந்த, அதை தமிழ் படுத்த எனக்கு தெரியல, மன்னிக்கணும். ஸோ ஷார்ட் செயின் ஃபேட்டி ஆசிட், கொழுப்பு அமிலம் என்று பேரலாம். ஷார்ட் செயின்னா குறை சங்கிலி கொழுப்பு அமிலம் என்று சொல்லலாம். இந்த கொழுப்பு அமிலம் நிறைய ஆற்றல்களை தரக்கூடியது. அது மட்டுமல்லாமல் இந்த கொழுப்பு அமிலம் சர்க்கரை நோய் வருவதையும் தடுக்கும். போதாக்குறைக்கு உடம்பில் கொழுப்பு சேர்வதையும் தடுக்கக்கூடியது இந்த கான்ஜுகேட்டட் லிபோலைக் ஆசிட், CLA என்று சொல்லக்கூடிய கான்ஜுகேட்டட் லிபோலைக் ஆசிட். இதை உண்டாக்குவது, உணவுப் பொருள்களிலிருந்து உண்டாக்குவது இந்த பாக்டீரியா. சரி, இந்த பாக்டீரியா எதில் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொன்னா, இங்க தான் பாயிண்டே இருக்கு. என்ன, எதில் அதிகமாக இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவை இருப்பது மூத்த தயிரில் இருக்கிறது, அதாவது புளித்த தயிரில் அதிகமாக இருக்கிறது. இந்திய கலாச்சாரமும் உணவு பழக்கமும் சாதாரணமானதல்ல. வெஸ்டர்ன் ஃபுட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா அவங்க தயிர் பயன்படுத்துறதில்ல. இன்னைக்கு நீங்க கர்ட் யூசஸ்ன்னு நீங்க ஏதாவது ஒரு சாட் ஜிபிடிலையோ அல்லது ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்கக்கூடிய மெட்டாலையோ அல்லது வேற எதுலேயோ நீங்க போட்டீங்கனாலும் கர்ட் இஸ் த ஒன் ஆஃப் த பெஸ்ட் இந்தியன் ஃபுட் அப்படின்னு கொடுப்பாங்க. வடநாட்டில் மேற்கத்திய நாடுகளில் தயிர் பயன்படுத்துறதில்ல, வெண்ணெய், சீஸ் என்றெல்லாம் சொல்லி தான் பயன்படுத்துகிறார்கள். அந்த தயிரின் மகத்துவம் என்ன என்று பார்த்தால், இந்த அளவிற்கு லாக்டோபேசிலஸ் என்று சொல்லக்கூடிய முதன்மை பாக்டீரியாவை அதிக அளவு கொண்டிருப்பது அந்த தயிர். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1 கிராமில் 20 பில்லியன் பாக்டீரியாக்கள் இருப்பதாக சொல்லி இருக்கிறாங்க. 20 பில்லியன் பாக்டீரியாக்கள் 1 கிராம் தயிரில் இருப்பதாக சொல்லியிருக்காங்க. ஒரு 100 கிராம் அளவு தயிரில் 2 ட்ரில்லியன் அளவிற்கு மேல், அதை போல 1000-10,000 மடங்கு அளவிற்கு, ட்ரில்லியன் அளவிற்கு எது இருக்கிறது என்று பார்த்தீர்கள் என்று சொன்னால் இந்த பாக்டீரியா இருக்கிறது. ஸோ இந்த பாக்டீரியாவின் செயல்களை பார்த்தோம். நமக்கு உடம்பிற்கு தேவையான எல்லாவற்றையும் தருகிறது. கால்சியம், உணவில் இருக்கக்கூடிய கால்சியம் உடம்பில் சேர்வதற்கும் இந்த பாக்டீரியாக்கள் தான் பயன்படும். அது மட்டும் இல்லாமல் பொட்டாசியம் அளவை கூட்டுவதற்கும் இந்த கட் பாக்டீரியா என்று சொல்லக்கூடிய ஒன்று பயன்படுது. தயிரை பொறுத்தவரை அதில் இருக்கக்கூடியது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 72 முதல் 130 மில்லிகிராம் அளவிற்கு கால்சியம் இருக்கு. அதே போல பொட்டாசியம் அளவும் அதில் அதிகம் இருக்கிறது. இந்த பொட்டாசியம் அளவு எதுக்குன்னா, நாம் தீய உப்பு ஒன்று பயன்படுத்துகிறோம், அது சோடியம். அதுவும் உடம்பிற்கு தேவைதான். அளவிற்கு மிஞ்சினால் இந்த சோடியம் தான் இரத்த கொதிப்பை உண்டாக்குகின்ற ஒரு உப்பு, சோடியம் குளோரைடு. அதனால தான் உப்பை கம்மி பண்ணி சாப்பிடுங்கன்னு சொல்கிறோம். இதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு பொட்டாசியம் என்று சொல்லக்கூடிய இன்னொரு உப்பு பயன்படுது. அப்போ பொட்டாசியம் அளவு சமநிலையில் இருந்தால் இரத்த கொதிப்பு என்று சொல்லக்கூடிய நோய் வராது. ஸோ இது இரண்டையுமே செய்வது இந்த தயிர் தான், மூத்த தயிர் தான்.
மேலும் இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தயிரை சேர்த்து கொள்வதன் மூலமாக நமது உடம்பில் கார்டிசோல் என்று சொல்லக்கூடிய ஸ்டீராய்டு ஹார்மோன். இன்னைக்கு போனீங்கன்னா எந்த நோய்க்கு தீர்வில்லையோ அந்த நோய்க்கு நவீன மருத்துவம் கொடுக்கும் ஒரே மருந்து ஸ்டீராய்டுகள். எல்லாத்துலேயும் எந்த சின்ன நோய் இருந்தாலும் சரி, பெரிய நோயாக இருந்தாலும் சரி, தீர்வு இல்லை என்று சொன்னால் அவர்கள் கொடுப்பது ஸ்டீராய்டு தான். இந்த ஸ்டீராய்டு வெரைட்டியில் வரக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு நமது உடம்பில் சுரக்கக்கூடிய ஒரு பொருள் கார்டிசால். இந்த கார்டிசால் அளவு அதிகமாச்சு அப்படின்னு சொன்னால் உடம்பில் சர்க்கரை அளவு அதிகமாகும். அதற்கு அடுத்ததாக ரத்த அழுத்தம் அதிகமாகும். இன்னும் நிறைய சாப்பிடணும், இன்னும் நிறைய சாப்பிடணும் என்று சொல்லக்கூடிய அந்த உணவிற்கான கிரேவிங் என்று சொல்லுவாங்க இல்லையா, அலைதல், அது அதிகமாகும். தயிரை உண்பதால் இவை மட்டுப்படும். கார்டிசால் அளவு உடம்புல குறையும். இந்த கார்டிசால் அளவு உடம்பில் குறைந்தால் ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்? நான் ஏற்கனவே சொன்னேன், CLA கான்ஜுகேட்டட் லிப்போலிக் ஆசிட்க்கு இந்த மாதிரி ஒரு கேரக்டர் உண்டு. அதே போல தயிரை உண்பதால் இந்த கார்டிசால் அளவு குறைந்து அதன் மூலமாக சர்க்கரை வருவது தடுக்கப்படுகிறது, இரத்த கொதிப்பு வருவது தடுக்கப்படுகிறது. ஒபிசிட்டி, கார்டிசால் அதிகமான ஒபிசிட்டி வரும். ஒபிசிட்டிக்கு தமிழ் உடற்பருமன் அதிகமாகும். ஸோ அப்போ தயிரை அளவோடு சேர்த்து கொள்வதால் ஒவ்வொரு தடவையும் பாருங்க, நமது உணவின் முடிவு, இந்திய கலாச்சார உணவின் முடிவு தயிரில் தான் முடியும். தயிர் சாதம் கொஞ்சம் சாப்பிடு, தயிர் இல்லைன்னா பரவாயில்ல மோர் சாதமாவது சாப்பிடு என்று சொல்லி உணவின் கடைசியாக சிறிதளவு தயிர் அதை சேர்த்து தான் நாம் உண்போம். நமது உணவு வழக்கம். ஏனெனில் இது ஒரு அற்புதமான அறிவியல் அறிவு. நாம் ஏன் என்று தெரியாமலேயே பயன்படுத்தி கொண்டிருக்கும் அறிவியல் அறிவு. முதலில் புரோட்டீன் நிறைந்த சாம்பாரை பயன்படுத்துகிறோம். அந்த பருப்பு எல்லாருக்கும் ஜீரணம் ஆகாது. குழந்தைகளும் நல்ல இளம் பருவத்தினரும் ஜீரணம் பண்ணிடுவாங்க. கொஞ்சம் வயதானவர்களுக்கு அது செரிக்காது, நீண்ட நேரம் வயிற்றில் தங்கும். எனவே அதற்கடுத்ததாக மிளகு போட்ட ரசத்தை சேர்த்தார்கள். அதனால் வயதானவர்கள் கூட சாம்பார் போன்ற புரோட்டீன் சத்து அதிகம் இருக்கும் உணவை உண்ண முடியும். பிறகு அது ஜீரணமாகவில்லை என்று சொன்னால் வயதானவர்களுக்காக ரசத்தை வைத்தார்கள். அதன் மூலம் செரிமானமாகும். இந்த 2 செரிமானங்களும் முடிந்தால் அதற்கு அடுத்ததாக தயிரை சேர்த்தார்கள். அதன் மூலம் இந்த கட் பாக்டீரியா என்று சொல்லக்கூடிய கட் பிரெயின் ஆக்சிஸை வலுப்படுத்தினார்கள். யாருடைய குடலில் அதிக அளவு மலம் தேங்குகிறதோ அவர்களுக்கு சில கெட்ட பாக்டீரியாக்களும் உண்டு. நல்லவன் இருக்கும் இடத்தில் தான் கெட்டவர்களும் இருப்பார்கள் இல்லையா? அதே போல சில கெட்ட பாக்டீரியாக்கள் மலம் சேரும் பொழுது அதிலிருந்து நைட்ரேட்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு பொருளை வெளியிடும். உணவை சிதைத்து நைட்ரேட்ஸை வெளியிடும். இந்த நைட்ரேட்ஸ் என்ன ஆகும்னா நைட்ரஜனாக மாறி ரத்தத்தில் கரையும். இந்த நைட்ரஜனுக்கு ஒரு தீய விளைவு உண்டு. என்னன்னா, நம் மூளையை பாதிப்பது. இந்த நைட்ரஜன் என்ற வாயு, பிசிக்ஸ் படித்த நம்ம அஸ்வதிக்கு தெரியும், ஆக்சிஜனோடு சேரும்போது நைட்ரஸ் ஆக்சைடாக மாறி இன்றைக்கு மருத்துவத்துறையில் மிக முக்கியமான மயக்க மருந்தாக இருக்கிறது. லாஃபிங் கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எதனோட காம்பவுண்டுன்னு பார்த்தீங்களா? இந்த நைட்ரஜனோட காம்பவுண்ட் தான். நைட்ரஜனோட வேலையே நரம்புகளை அல்லது மூளையின் இயக்கத்தை குறைப்பது தான். யாருக்கெல்லாம் இந்த நைட்ரஜன் அளவு அதிகமாக இருக்கிறதோ அவர்களது மூளை செயல்பாடு குறையும். அப்ப இதை சரிப்படுத்துவதும் இந்த கட் பாக்டீரியாக்கள் என்று சொல்லக்கூடிய பாக்டீரியாக்கள், கான்ஸ்டிபேஷன் என்று சொல்லக்கூடிய மலச்சிக்கலை உடைக்கக்கூடியதும் இந்த பாக்டீரியாக்கள் தான். அதனால தான் சொல்லணும், நல்லா படிக்கணுமா மாணவர்கள், மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்துக்குங்க. மலச்சிக்கல் இருக்குமாயின் பிரெயின், நமது மூளை சோர்வடைந்தால் சரியா பாடம் மனதில் தங்காது, தங்கியது வெளிவராது, வெளிவருவது மதிப்பெண் தர உதவாது. ஆக மலச்சிக்கலை போக்குவதும் இந்த கட் பாக்டீரியாக்கள் என்று சொல்லக்கூடியவை தான். இதே கட் பாக்டீரியாக்கள் தான் பேதியாவதையும் தடுக்கிறது. இந்த கட் பாக்டீரியாக்களின் காலனி என்று சொன்னால் ஒரு குழுவாக இருப்பது. ஒரு காலனியில் நாம நினைக்கிறது குழுனா ஒரு 10 பேர் 20 பேர் இல்லை, ஒரு காலனியில் கிட்டத்தட்ட 1 பில்லியன் அளவிற்கு பாக்டீரியாக்கள் இருக்கும். அதாவது 1000 கோடி. ஒரு நம்பர் 2 நம்பர் இல்லை, இந்த மாதிரி பல 1000 கோடி, கிட்டத்தட்ட 2 ட்ரில்லியன் அளவிற்கு நமது குடல் முழுக்க பாக்டீரியாக்கள் இருக்கு. ஸோ இவை நல்ல பாக்டீரியாக்கள் என்று அளவு குறைகிறதோ அல்லது என்று இல்லாமல் போகிறதோ அன்றைக்கு
வெளியிலிருந்து வருகின்ற நோய் இனங்களோ அல்லது அங்கே இருக்கின்ற பேத்தோஜன்ஸ் என்று சொல்லக்கூடிய நோயை உண்டாக்கும் பாக்டீரியாக்களோ ஊக்கம் பெற்று நமக்கு பேதியை உண்டாக்கும். அதுதான் அந்த இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம், இன்ஃப்ளமேட்டரி பவல் டிசீஸ் என்று சொல்லக்கூடிய ஐபிடி அல்லது ஐபிஎஸ் என்று சொல்லக்கூடிய இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் என்று சொல்லக்கூடிய இரண்டுமே எப்பொழுது வருகிறது என்று சொன்னால் குடல் ஆரோக்கியம் குறையும் போது. இந்த குடல் ஆரோக்கியம் ஏன் குறைகிறது என்று சொன்னால் குடலின் நுண்கிருமிகள் குறையும் போது. இந்த குடலின் நுண்கிருமிகள் எதில் இருக்கின்றன என்று பார்த்தால் நாம் உண்ணுகின்ற மூத்த தயிரில் இருக்கிறது, சாதாரண இளைய தயிரில் இல்லை. இப்ப எங்க கனெக்ஷன் ஆகுதுன்னு பாத்தீங்களா? நம்ம தலைப்புக்கும் இதுக்கும் எங்க கனெக்ஷன் ஆகுதுன்னு பாத்தீங்களா? இதுதான் தொடர்பு, இதுதான். ஸோ அந்த அளவிற்கு இந்த விஷயமானது இன்று உலகளவில் பேசப்படுகிறது. சரி, இந்த கட் பாக்டீரியாவை தீங்கு செய்கின்ற அல்லது இந்த கட் பாக்டீரியாக்களுக்கு தீங்கு செய்கின்ற பொருட்கள் இருக்கிறதா என்று சொன்னால் இன்றைய உணவு முறையே அதற்கு தீங்குதான் சொல்றாங்க. என்னென்ன உணவுகள் அல்லது என்னென்ன உணவு பழக்கங்கள் இந்த கட் பாக்டீரியாவை மெல்ல மெல்ல அழிக்கின்றன அப்படின்னு சொன்னா ஒரு நிறைய லிஸ்டே இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலாவதாக பேக்டு ஃபுட்ஸ் என்று சொல்லக்கூடிய பதப்படுத்தப்பட்ட உணவுகள், சிப்ஸ் வகைகள், ரெடிமேட், ரெடி டு ஈட் அப்படின்னு எந்த ஒரு உணவுப் பொருளின் மேல் ரெடி டு ஈட் என்று போட்டிருக்காங்களோ அது இந்த கட் பாக்டீரியாவிற்கு கேடு. அதை அருந்துவதால் அல்லது உண்பதால் இந்த கட் பாக்டீரியாக்கள் தங்கள் வலுவை இழந்து நம் குடலில் இருந்து வெளியேறி விடுகின்றன. இரண்டாவதாக பார்த்தீங்க என்று சொன்னால் செயற்கை இனிப்புகள், அஸ்பார்டம் என்று சொல்லக்கூடியது, சாக்ரின் என்று சொல்லக்கூடியது, சுக்ருலோஸ் என்று சொல்லக்கூடிய காம்பவுண்ட். சாக்ரின் போடாத கூல்ட்ரிங்க்ஸ் எதுவுமே கிடையாது. இவை சேர்க்கப்பட்ட எல்லா உணவுகளும் இந்த கட் பாக்டீரியாவை குடலில் இருந்து வெளியேற்றும் தன்மை கொண்டவை. ரெண்டு தானா? இல்ல, அதற்கு அடுத்ததா இன்னும் நிறைய வருது. என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, குடிப்பழக்கமும் இந்த கட் பாக்டீரியாவை வெளியேற்றுகின்ற தன்மை வாய்ந்தது. அதிக அளவு இனிப்புகள் இந்த கட் பாக்டீரியாவை வெளியேற்றும். உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா கேண்டின்னு ஒன்று சொல்றான். கேண்டி என்று சொல்லக்கூடியது வேற ஒன்றும் இல்லை, மிட்டாய் வகைகள். ஒரு காலத்தில் மிட்டாய் என்ற இது சொன்னோம்னா இனிப்பான லட்டு, நம்ம இந்திய உணவில் வருகின்ற இதுதான் சொல்வோம். ஆனால் அதற்கு பிறகு சாக்லேட் போன்றவை, கேண்டி போன்றவை என்று பல உணவுகள் உள்ளே நுழைந்தன. இந்த கேண்டி வகை உணவுகளும் ரீஃபைன்டு கார்போஹைட்ரேட் என்று சொல்லக்கூடிய அதிகமாக சலிக்கப்பட்ட அல்லது நார் நீக்கப்பட்ட கார்போஹைட்ரேட்டுகள். கார்போஹைட்ரேட்டுகள்லையும் சில நார் சத்து உள்ளது. அவற்றை நீக்கிவிட்டோம் என்று சொன்னால் அவையும் இந்த கட் பாக்டீரியா என்று சொல்லக்கூடிய குடல் நுண்ணுயிரிகளை பாதிக்கும், அவற்றை வெளியேற்றும். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னு சொன்னா அது இந்த மைதாவை சொல்லலாம், ஹைலி ரீஃபைன்ட். ஸோ மைதாவில் செய்யப்படுகின்ற அனைத்து பொருட்களும் கிட்டத்தட்ட இந்த கட் பாக்டீரியாவுக்கு நல்லது கிடையாது. மேலும் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் இன்னொரு விஷயம், மூலம் சேர் கறி நுகரோம்னு ஒரு பாடல் சொன்னேன். மூல நோயை வருவிக்கும் உணவுகளை சாப்பிடக்கூடாதுன்னு தேரையர் சொல்றாரு. அது என்ன மூல நோயை வருவிக்கும் உணவுகள்னு பார்த்தா இந்த லிஸ்ட்ல முதலிடத்தில் வருவது மைதா சேர்ந்த பரோட்டா வகைகள் தான். அதற்கு அடுத்ததாக இந்த கட் பாக்டீரியாவுக்கு தீயவை என்று சொல்வது எது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, எதெல்லாம் தீயவைன்னு பார்த்துட்டு இருக்கோம். நான் சொல்லிட்டேன், ரீஃபைன்டு கார்போஹைட்ரேட், ஆல்கஹால் சொல்லிட்டேன், பேக்டு ஃபுட்ஸ் என்று சொல்லக்கூடியவை சொல்லிட்டேன், செயற்கை நிறமூட்டிகள் அப்படின்னு சொன்னேன். அதற்கு அடுத்ததாக வருவது ரெட் மீட் என்று சொல்லக்கூடிய சிவப்பு நிற மாமிசம். உதாரணமாக சொன்னால் பசுக்கறி என்று சொல்லலாம், ஏன்னா அதுதான் ரெட் மீட் என்று சொல்லக்கூடியது. இன்றைக்கு பசுக்கறியை வைத்து மிகப்பெரிய அரசியலே நடக்கிறது. பசுக்கறி மனிதன் உண்ணத்தகாத ஒரு இறைச்சி. பசுக்கறி மட்டுமல்ல, இன்று வருகின்ற இறைச்சி வகைகள் எல்லாமே மனிதன் உண்ணத்தகாதவையாகத்தான் இருக்கு. ஸோ எதற்காக ஒரு காலத்தில் மனிதன் உண்டான் என்று சொன்னால் தானிய விளைச்சல் இல்லை. அதனால் மனிதன் பசிக்காக பல்வேறு உயிர்களை கொன்று உண்ண துவங்கினான். அது அப்படியே நமது மரபாக வந்து விட்டது. சீனாவில் சொல்லுவாங்க, ஒரு வரலாறு படித்தேன், சீனாவில் சொல்லுவாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாசேதுங் காலத்தில் மிகப்பெரிய பஞ்சம் சீனாவில் ஏற்பட்டு மக்கள் மடிய வேண்டிய நிலை இருந்ததாம். மற்ற எல்லோரையும் விட சீனர்களின் உணவு பழக்க வழக்கம் வித்தியாசமாக இருக்கும். வெட்டுக்கிளியை சாப்பிடுவாங்க, கரப்பாம்பூச்சியை சாப்பிடுவாங்க, தேலை சாப்பிடுவாங்க. என்ன காரணம், எப்படி வந்தது அந்த பழக்கம் என்று சொன்னால், மாசேதுங் காலத்தில் மிகப்பெரிய
பஞ்சம் ஏற்பட்டது. அப்பொழுது கிடைக்கும் உணவுகளை எல்லாம் சாப்பிட்டார்கள். அப்பொழுது கிடைத்தவை எல்லாம் பூச்சிகள். எனவே பூச்சிகளை சாப்பிட்டு பழகினாங்க. ஸோ உணவு இல்லாத போதுதான் இறைச்சி என்ற உணவிற்கே போனாங்க அந்த காலத்தில். அப்போ ஆனால் இன்றைக்கு எத்தகைய சைவ உணவு கிடைத்தாலும் அதையெல்லாம் விட்டுவிட்டு அசைவத்தை நோக்கி தான் நம்ம ஓடுறோம் இல்லையா? அதற்கு ஒரே சாட்சி தெருவெங்கும் முளைத்திருக்கும் பிரியாணி கடைகள் தான். ஸோ இந்த சிவப்பு இறைச்சி மற்றும் சிவப்பு இறைச்சி, கோழி இறைச்சி, பிராய்லர் என்று சொல்லக்கூடிய கோழி இறைச்சி, இவை எல்லாமே இந்த கட் பாக்டீரியா என்று சொல்லக்கூடிய நன்மை தருகின்ற குடல் நுண்ணுயிர்களுக்கு தீங்கை விளைவிப்பவை என்று சொல்லலாம். நட் பட்டர் என்று சொல்றாங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு விளம்பரம் வருகிறது, எங்கள் கம்பெனி பீனட் பட்டரை நீங்கள் பிரெட் என்று சொல்லக்கூடிய ரொட்டி துண்டில் தடவி சாப்பிடுங்கள், குழந்தைகள் சாப்பிடுவார்கள் சொன்னோம். பீனட் பட்டர் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரியான நட் பட்டர்கள்ல வர்றது, அதற்கு அடுத்ததாக மைதாவினால் செய்யப்பட்ட இந்த பிரெட் என்று சொல்லக்கூடிய ரொட்டி துண்டுகள், இவையெல்லாம் கூட இவையெல்லாம் மிக மிக இந்த குடலுக்கு ஆபத்தானவை. கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் என்று சொல்லக்கூடிய சாஃப்ட் ட்ரிங்க்ஸ், இன்னைக்கு பல வகையான பெயர்களில் சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் வெளியே வருது. இந்த சாஃப்ட் ட்ரிங்க்ஸ், ஐஸ்கிரீம் போன்றவையும் இந்த கட் பாக்டீரியாவுக்கு ஒத்து வராது. ஏன்னா அதில் சேர்க்கப்படுகின்ற பொருள் எம்எல்சிஃபையர் என்று சொல்றாங்க. இந்த எம்எல்சிஃபையர் மற்றும் ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னர், செயற்கை இனிப்பூட்டி, தமிழ்ல சொல்லணும்னா எம்எல்சிஃபையருக்கு தெரியல, ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னர் செயற்கை இனிப்பூட்டின்னு சொல்லலாம். இவை இரண்டும் இந்த பாக்டீரியாக்களை நேரடியாக கொல்பவை. மற்றதெல்லாம் வேற ஆக்ஷன்லாம் இல்லை, நேரடியாகவே கொண்டுடும். நாம சாப்பிட்டோம்னா உள்ள போனா நல்ல பாக்டீரியா செத்து போயிடும். இவை வெளியேறிவிட்டால் அங்கே நோய் எதிர்ப்பு திறன் குறையும். இந்த கட் பாக்டீரியாவை பத்தி சொல்லும் போது இன்னொரு அறிவியல் பூர்வமான சிறப்பான ஒரு விஷயத்தை சொல்றாங்க. என்ன சிறப்பான விஷயத்தை சொல்றாங்கன்னா, இந்த கட் பாக்டீரியா நம்ம இம்யூன் சிஸ்டத்தோட, அதாவது நோய் எதிர்ப்பு மண்டலத்தோட ஒத்திசைந்து போகுதான். நம்ம நோய் எதிர்ப்பு திறனை உண்டாக்குகின்ற வெள்ளை அணுக்கள் இந்த பாக்டீரியாக்களை இனங்கண்டு கொள்கின்றன. இவை நமது தோழர் என்று நினைத்து அவற்றை ஒன்றுமே செய்வதில்லை. அதே போல இந்த கட் பாக்டீரியாக்கள், நன்மை தரும் பாக்டீரியாக்களும் வெள்ளை அணுக்களுக்கு சாதகமான ஒரு சூழலை ஏற்படுத்தி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குதுன்னு சொல்றாங்க. அப்ப இத்தகைய இவ்வளவு நல்ல விஷயங்கள் எல்லாம் ஒரு சிறு அளவு, ஒரு அரை கரண்டி தயிரில் இருக்கிறது என்று சொன்னால் அது எவ்வளவு பெரிய ஒரு விஷயம் என்று நீங்களே புரிந்து கொள்ளலாம். ஒரு அரை கரண்டி தயிர் செய்து நிறைய பேர் சொல்லுவாங்க, தயிர் சாப்பிட்டா உடம்பு போடும், உடம்பு குண்டாகும். எல்லாமே அளவுதான் இல்லையா? இன்று எனக்கு முன்னால் பேசிய அஸ்வதி சொன்னார்கள், நவ பாஷாணங்களை அமிர்தமாக மாற்றினார் போகர் என்று சொன்னாங்க. அதில் என்ன சொன்னாங்க, உள்ள வெள்ளையா நவபாஷாணம் இருக்கும், மேலே ஒரு கோட்டிங் கொடுத்துட்டாங்கல்ல. அமிர்தத்துக்கும் விஷத்திற்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. ஒரு மருத்துவனாக சொல்கிறேன், அமிர்தத்துக்கும் விஷத்திற்கும் ஒரே வித்தியாசம், அளவு மட்டும்தான். விஷத்தை குறைந்த அளவு எடுத்தீர்கள் என்றால் அமிர்தம், அமிர்தத்தை அதிகமாக எடுத்தீர்கள் என்றால் விஷம். அவ்வளவுதான், வேறு எதுவுமே கிடையாது. ஆக நவபாஷாணத்துல உண்மையிலேயே பாஷாணம் தான் இருக்கு. அவர் மேல கோட்டிங்லாம் போடல, மொத்த சிலையும் நவபாஷாண சிலை தான். அதை அபிஷேகம் செய்யும் போது வருகின்ற ஒரு துளி தான் நோயை நீக்கும் அமிர்தமாக மாற்றுகிறது. அது மனிதர்களின் பேராசையால் கிட்டத்தட்ட அழியும் நிலையில் இருக்கிறது. 1970களில் எல்லாம் பழனி முருகன் சிலைக்கு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று கொண்டிருந்தன. பழனியில் இருக்கும் சித்த வைத்தியர்கள் சந்தனக்காப்பு அலங்காரமிட்டு அந்த சந்தனத்தை வழித்தெடுத்து தங்கள் மருந்துகளில் கலந்து நோய்களை தீர்த்தார்கள். அப்படி தீர்த்தவர்கள் இது அறமற்ற செயல் என்றால் அறம் அவர்களை கொன்றும் விட்டது என்று கூட எடுத்துக்கொள்ளலாம். ஆக இந்த அளவிற்கு நோய் எதிர்ப்பு திறனை ஏற்படுத்துவதும், அது அதிகமாக இருக்கின்ற இந்த தயிர் அளவோடு சாப்பிடுவதும் நமது உடல் ஆரோக்கியத்தை மிகச்சிறந்த அளவு முன்னேற்றம். தமிழர்னு சொல்ல வேண்டாம், அதை தமிழர் என்ற குறுகிய வட்டத்திற்கு நாம் அடைக்கக்கூடாது. இந்தியா முழுவதுமே இந்த கலாச்சாரம், இந்த மண்ணிற்குரிய கலாச்சாரம் அறிவியல் பூர்வமானதாகத்தான் இருந்திருக்கு. அதில் ஒன்றுதான் இந்த மூத்த தயிர் உண்போம் என்று சொல்லக்கூடியது. தயிரில் இருக்கின்ற உணவு சத்துக்கள் பார்த்தீங்கன்னா அதிக அளவு இருப்பது கால்சியம், இரண்டாவதாக பொட்டாசியம் தான் வருகிறது. நான் சொன்ன மாதிரி தயிர் உண்பதால் நமக்கு
இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்ன ஏற்படும் என்று பார்த்தீர்கள் என்று சொன்னால் பசி அடங்கும். மீண்டும் சாப்பிட அந்த கிரேவிங்னு சொன்ன இல்லையா, மீண்டும் மீண்டும் அலைகின்ற உணர்ச்சி குறையும். காரணம் கார்டிசால் லெவல் குறையுது. கார்டிசால் லெவல் குறையிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த அலைச்சல், அலைந்து சாப்பிட வேண்டும் என்று சொல்ற திருப்தி உண்டாதல், ஸ்டாட்டைட்டி அப்படின்னு இங்கிலீஷ்ல ஆங்கிலத்தில் சொல்வாங்க. திருப்தி, இந்த திருப்தியை ஏற்படுத்துவதும் தயிர் தான். எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் தயிர் சாதம் சாப்பிட்டீங்கன்னா சாப்பிட்ட உணவு பூரணமாகிவிடும். ஸோ இத்தகைய இந்த அளவிற்கு மிக அதிகமான ஒரு பயன் நமது புளித்த தயிரில் இருக்கிறது, புளிக்காத தயிரில் இல்லை. ஏன்னா இதை வந்து ப்ரோபயாட்டிக் என்று சொல்லக்கூடிய ப்ரோபயாட்டிக் கர்ட்லாம் இப்போ வருது. அவையெல்லாம் அந்த நுண்ணுயிரிகள் வளர்வதற்கான ஊடகமாக தான் அங்கே தயிர் பயன்படுது. ஆனால் நமது பாரம்பரிய தயிர் அப்படி அல்ல. இது நன்கு புளித்த தயிரில் இயற்கையான பாக்டீரியாக்கள் வளர்கின்றன. அது நம் உடலோடு ஒத்து வருவதில் மிக இயல்பாக ஒத்து வரும். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்றைக்கு வருவது தயிரே கிடையாது, அது புளிப்பதே கிடையாது. ஆனால் குழைத்து வழித்து போட்டு இன்னொரு கப்பு சாப்பிடலான்னு சாப்பிட்றோம். அதனால் வரக்கூடிய பின் விளைவுகள் நிறைய இருக்கு. நானே கூட நோயாளிக்கு தயிர் சாப்பிடுவீங்களா? சாப்பிடாதீங்க. என்ன சார் முதல்ல தயிரை சாப்பிட சொன்னீங்க, இப்போ சாப்பிடாதீங்க. தயிர் சாப்பிடலாம், ஆனால் இந்த ஃப்ரோசன் டெசர்ட் மாதிரி ஆக்கிட்டாங்க தயிரை. ஃப்ரோசன் டெசர்ட்னா வேற ஒன்றும் இல்லை, ஐஸ்கிரீம் தான் ஃப்ரோசன் டெசர்ட். அதாவது உறைவிக்கப்பட்ட இனிப்பு வகை. அதை வந்து லஸ்ஸி, யோகர்ட் என்றெல்லாம் பெரிய பேரில் கொண்டு வராங்க. இவை எதுவுமே புளிப்பது கிடையாது. ஆனால் பாலை பொறுத்தவரை புளிக்கணும். ஏன் தயிர் எப்படி புளிக்குது அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு வருவோம். ஏன் புளிக்குது அப்படின்னா, இந்த பாலில் வந்து லாக்டோபேசிலஸ் அசிடோஃபிலஸ் என்று சொல்லக்கூடிய பாக்டீரியா வளர்கிறது. பாலில் லாக்டோஸ் என்ற சர்க்கரை பொருள் இருக்கு. அதனால தான் பால் இனிக்கும். சர்க்கரை போட்டால் இனிக்கும்னு இல்லை, சர்க்கரை போடாமையே இனிக்கும் பால். ஸோ என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், அதில் இருக்கிற சர்க்கரை பொருள் லாக்டோஸ் என்று சொல்லக்கூடிய சர்க்கரை பொருள் இருப்பதால் அது இனிக்கிறது. இந்த லாக்டோபேசிலஸ் என்ன பண்ணும், பாலை வந்து நொதிக்க வைத்து இந்த லாக்டோஸ் சுகரை வந்து லாக்டிக் ஆசிடா கன்வெர்ட் பண்ணும். லாக்டிக் ஆசிட் வந்து ஆசிட் பிஹெச், அதாவது ஆசிட் பிஹெச்சா இருக்கிறதுனால, அதாவது பிஹெச்சோட லெவல் குறையும் போது அமிலத்தன்மை ஏற்படும். பாலில் இன்னொரு விஷயமும் இருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கேசின் என்று சொல்லக்கூடிய புரதம். இந்த கேசின் வந்து ஆசிட் படும்போது வீழ்படிவாயிடும், அதாவது பிரிசிபிடேட் ஆகிடும். அதுதான் நம்ம கர்ட் என்று சொல்லக்கூடிய பகுதியாக இருக்கிறது. ஸோ இந்த வகையில் இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா, இது வயிற்றில் கூட நடக்கும்போது நம்ம பால் குடிக்கிறோம் இல்லையா, இந்த பாலும் நமது வயிற்றில் இருக்கின்ற பாக்டீரியாக்களால் நொதிக்கப்பட தான் செய்யுது. அப்போ வயிற்றில் நொதிக்கப்படும் போது அங்கே இருக்கக்கூடிய லாக்டிக் ஆசிட் அளவு அதிகமாகும் போது பெத்தோஜன்ஸ் என்று சொல்லக்கூடிய நோயை உண்டாக்கும் கிருமிகளின் அளவு குறையும். ஸோ இந்த அளவிற்கு ஒரு அறிவியல் பூர்வமான ஒரு கருத்தை இன்று உங்கள் முன் வைத்ததில் நான் மனமகிழ்ச்சி அடைகிறேன். இத்துடன் என் உரையை முடித்துக் கொள்ளவும் விழைகிறேன். நன்றி, வணக்கம்.